CPA சாக்பீஸ் அகாடமி. இது ப்ரோ சேனல், கல்வி உளவியலுக்கான சேனல். அடுத்து வரவுள்ள PGTRB தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது 2026 PGTRB எக்ஸாமிற்கான கல்வி உளவியல் பாடத்திற்கான வீடியோவாகும். இது வாட்ஸ்அப் எக்ஸாமிற்கான வீடியோ. ஒவ்வொரு தலைப்பிற்கும் கிளாஸ் வீடியோக்களாக உங்களுக்கு வழங்கி கொண்டுள்ளோம், அதாவது வகுப்பு வீடியோக்களாக வழங்கி கொண்டுள்ளோம். இப்பொழுது 5வது கிளாஸ் வீடியோவை பார்க்க உள்ளோம். இது யூனிட் 1 5வது கிளாஸுக்கான வீடியோ. இதில் UEE, RMSA, RUSA, SSA இந்த தலைப்புகளின் கீழ் உள்ள விளக்கங்களை தெளிவாக பார்க்க உள்ளோம். இதற்கு முன்னால் 4 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அதையும் பார்த்துவிட்டு அதனைத் தொடர்ந்து இதையும் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோக்கள் எதற்காக உங்களுக்கு அனுப்புகிறோம் என்றால், இந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு இதற்கான மெட்டீரியல்களை உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் பெற்று அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வு பயிற்சியானது வழங்கப்பட்டு கொண்டுள்ளது. இந்த தேர்வு பயிற்சியில் நீங்களும் பயிற்சி பெற விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் கால் செய்து உங்கள் பெயரை பதிவு செய்து நீங்களும் இந்த தேர்வு எழுதலாம். இந்த பயிற்சியில் சேர்வதற்கு மிக குறைந்த மாத சந்தா மட்டுமே கட்ட வேண்டும். அதற்கு தேவையான விளக்கங்களை கால் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். கல்வி உளவியல் பாடத்திலிருந்து யூனிட் 1 கிளாஸ் 5க்கான வீடியோவினுடைய முதல் தலைப்பை பார்க்குறோம். அனைவருக்கும் தொடக்க கல்வி, யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இதை சுருக்கமாக UEE அப்படின்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் தொடக்க கல்வின்றது தான் இங்கிலீஷில் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், UEE அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதனுடைய கருத்து மற்றும் வரையறையை நம்ம பார்க்குறோம். என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த UEE அதனுடைய வரையறையை பார்க்குறோம். 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் அடிப்படை கல்வி, இலவச மற்றும் கட்டாய கல்வி, தரம் சார்ந்த கற்றல் சூழல் உள்ளடக்கிய கல்வி அணுகுமுறை, இத்தனை விஷயங்களையும் அடங்கிய ஒரு கல்வியைத்தான் அந்த குழந்தைகளுக்கு வழங்குவதற்காக இது உருவாக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் தொடக்க கல்வி, அதாவது ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம். அது 6லிருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு அடிப்படை கல்வியை கொடுக்கணுன்றது தான் நோக்கம். அதுவும் இலவசமாக இருக்கணும் மற்றும் கட்டாய கல்வி, கட்டாயம் அவங்க படித்தாகணுன்ற கல்வியாக அது வழங்கப்படணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தரம் சார்ந்த கற்றல் சூழல் உள்ளடக்கிய கல்வி அணுகுமுறை. அது என்னென்னா, தரம் சார்ந்த கற்றல் சூழல் உள்ளடக்கிய, அதாவது கற்றல் சூழல் தரம் வாய்ந்ததாக இருக்கணும். அந்த கல்வியை ஒவ்வொரு குழந்தைகளும் கிடைப்பது உறுதி செய்யப்படணும். அந்த அணுகுமுறை அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். தரம் சார்ந்த கற்றல் சூழல் உள்ளடக்கிய கல்வி அணுகுமுறையாக இருக்கணுன்றது தான் இதனுடைய மீனிங். இப்போ இந்த பக்கத்தில் என்ன பார்க்குறோம்னா, அதே தான், அதனுடைய தொடர்ச்சி தான். அனைவருக்கும் தொடக்க கல்வி UEE என்பதனுடைய இன்னும் சில பாயிண்ட்ஸுகளை தான் பார்க்குறோம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான அடிப்படை கல்வியை அணுகுவதை, அதாவது அவங்களுக்கு கிடைக்கச் செய்வதை உறுதி செய்வதற்கான ஒரு அடிப்படை உறுதிப்பாட்டை குறிக்கிறது. அதுதான் இதனுடைய குறிக்கோளாகவும் இருக்கிறது. இந்த UEEன்றது ஒவ்வொரு குழந்தைக்கும் அடிப்படை கல்வியை கொடுத்துடணும், அவங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்றதான் இதனுடைய மீனிங். 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வியை அணுகக்கூடியதாகவும், அதாவது அவங்களுக்கு தானாகவே அவங்களுக்கு போய் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் கிடைக்கக்கூடியதாகவும் கட்டாயமாக்குவதையும் இது உள்ளடக்கியது.
இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த அனைவருக்கும் கட்டாய கல்வி அல்லது ஆரம்ப கல்வி அல்லது தொடக்க கல்வி என்று எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய வரலாற்று பின்னணியை இப்போ நம்ம பார்க்குறோம். வரலாற்று பின்னணி என்ன? இது எதன் மூலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிவு 45 கீழ் அரசியலமைப்பு உறுதிப்பாடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 45 கீழ் தான் இந்த யுஇஇன்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் தொடக்க கல்வின்ற விஷயத்தை ஆரம்பித்தாங்க. இதில் முக்கியமாக அந்த பிரிவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரிவு 45 அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 45 தான் இது வருகிறது. தேசிய கல்விக் கொள்கை 1986 இந்த யுஇஇன்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் தொடக்க கல்வின்றது ஆரம்பிக்கப்பட்டது. 86வது அரசியலமைப்பு திருத்தம் 2002 இது திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. 86வது அரசியலமைப்பு திருத்தம் 2002 அது நடந்தது. அடுத்து கல்வி உரிமை சட்டம் 2009 படியும் இது செயல்படுகிறது. கல்வி உரிமை சட்டம் 2009 படியும் இது செயல்படுகிறது. ஸோ அந்த யுஇஇனுடைய வரலாற்று பின்னணி பார்த்திங்கன்னா 1986 உருவாக்கப்பட்டு இப்போ 2009 கல்வி உரிமை சட்டத்தில் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா முக்கிய கூறுகள். இந்த யுஇஇனுடைய முக்கிய கூறுகள் என்னன்னு பார்த்தோம்னா, உலகளாவிய அணுகல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது யூனிவர்சலைசேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு உலகளாவியன்ற மீனிங்காக இங்கே எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அனைவருக்கும்னு எடுத்துக்கோங்க. அனைவருக்கும் இந்த கல்வியானது அணுகலாக இருக்கணும், அதாவது பெறக்கூடியதாக இருக்கணும். அடுத்து உலகளாவிய பதிவுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அனைவருக்கும் இதில் பதிவு செய்யப்பட வேணும், அனைவரையும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது அட்மிஷன் போட்டுடணும், யார் வந்தாலும் அட்மிஷன் போட்டுடணும், அதுதான் இதனுடைய மீனிங். அடுத்து உலகளாவிய தக்க வைப்புன்னு இருக்குது. அதாவது அனைவரையும் தக்க வைக்கணும், யாரெல்லாம் சேர்றாங்களோ அத்தனை பேரையும் தக்க வைத்து அவர்களுக்கு தேவையான கல்வியை வழங்க வேண்டும் அப்படின்ற 3 கூறுகளை இந்த பகுதியில் பார்க்குறோம். அடுத்து நம்ம அந்த முக்கிய கூறுகளில் தரமான கல்வி, இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வியில் நம்ம வழங்கக்கூடிய கல்வி எப்படி இருக்கணும்னா தரமான கல்வியாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகள், இந்த தொடக்க கல்வியை வழங்குவதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சாதனை தரநிலைகள், அந்த குழந்தைகள் தரநிலைகள் அவங்களுக்கு தனியாக உருவாக்கப்பட்டிருக்கணும். அவங்க எந்த மாதிரி கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றத அளந்து பார்ப்பதற்காக ஒரு சாதனை தரநிலைகளை உருவாக்கி வைக்கணும். அடுத்து சமூக நோக்கத்தோடு அது இருக்கணும், சமூக நோக்கங்களோடு இருக்கணும். ஸோ இவ்வளவு விஷயங்களோட ஒரு அனைவருக்கும் தொடக்க கல்வின்ற அந்த யுஇஇனுடைய கூறுகள், முக்கிய கூறுகள் என்று இந்த மேற்கண்ட பாயிண்ட்ஸுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. முக்கிய கூறுகள்னால் இதுகெல்லாம் இந்த முறையில் ஃபாலோ பண்ணப்படணும் அப்படின்றது தான் இதனுடைய மீனிங்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொடக்க கல்வியை அனைவருக்கும் ஆக்குவதன் முக்கியத்துவம். இந்த தொடக்க கல்வியை எல்லாத்துக்கும்னு ஏன் ஆக்குறோம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் இந்த பகுதியில் பார்க்குறோம். இதில் என்னென்னா அரசியலமைப்பு உரிமை பிரிவு 21A மற்றும் 45 இதன்படி அனைவருக்கும் தொடக்க கல்வி வழங்கப்பட்டே தீரணும் அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21A மற்றும் 45 நமக்கு வழங்கி இருக்கிறது. அதனால் கட்டாயம் அனைவருக்கும் தொடக்க கல்வி கொடுக்கப்படணும். அடுத்து பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு, இந்த வறுமை ஒழியணும் அப்படின்னா தொடக்க கல்வி கொடுக்கப்படணும். அடுத்து பாருங்கள் பாலின சமத்துவம், ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் ஒரு சமுதாயம் வளரணும்னா பாலின சமத்துவம் நடைபெறணும். அது நடக்கணும்னா அனைவருக்கும் தொடக்க கல்வி வழங்கப்படணும். அடுத்து என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக இயக்கம். சமூக இயக்கம் அப்படின்றது என்னென்னா இந்த சமுதாயம் நல்ல முறையில் இயங்கணும் அல்லது அதனுடைய இயக்கம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா
கட்டாயம் தொடக்க கல்வி அனைவருக்குமானதாக இருக்கணும். அடுத்து இந்த தொடக்க கல்வி அனைவருக்கும் இருக்கணுன்றதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான ஒரு பாயிண்ட் என்னென்னா பொருளாதார வளர்ச்சி. ஒவ்வொருவரும் பொருளாதார வளர்ச்சியோட செயல்படணும் அல்லது முன்னேறணும் அப்படின்னா இந்த தொடக்க கல்வி அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்குறது தொடக்க கல்வியை அனைவருக்கும் ஆனதாக மாற்றுவதனுடைய முக்கியத்துவத்தினுடைய இன்னும் சில பாயிண்ட்டுகளை பார்க்குறோம். பண்பாட்டு பாதுகாப்பு. நம்ம பண்பாட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறணும் அப்படின்னா அனைவருக்கும் தொடக்க கல்வி வழங்கப்பட்டே தீரணும். அது முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்தது குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பு. குழந்தை தொழிலாளர்கள் ஏன் உருவாகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வி அறிவு கிடைக்காதனால தான். அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்கன்னா வேலைக்கு போக மாட்டாங்க அந்த வயசில். ஸோ அந்த தொடக்க கல்வியை அனைவருக்கும் கட்டாயம் கொடுத்தே தீரணும். அப்பொழுது தான் குழந்தை தொழிலாளர் முறை தடுக்கப்படும். அடுத்து இந்த தொடக்க கல்வி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியல் மனப்பான்மை வளரணும். ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு அறிவியல் மனப்பான்மை, எதையும் கேள்வி கேட்கும் ஒரு மனப்பான்மை வளரணும். அதுக்காகவும் தான் இந்த தொடக்க கல்வி வழங்கப்படணும். அடுத்து பார்த்திங்கன்னா மொழி வளர்ச்சி. நம்ம பேசுவதற்கு எழுதுவதற்கு தேவையான மொழி நாலேஜ், அதாவது லாங்குவேஜ் நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் எந்த இடத்துல எந்த வார்த்தையை போட்டு பேசவும் எழுதவும் முடியும். அப்படின்றதுக்காக மொழி வளர்ச்சிக்காகவும் இந்த தொடக்க கல்வியானது வழங்கப்பட வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா மன வளர்ச்சி. ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு மன வளர்ச்சி ஏற்படணும்னா தொடக்க கல்வி அவசியம், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச, கட்டாய மற்றும் சமமான ஆரம்ப கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த யுஇஇன்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் தொடக்க கல்வின்ற முறை. இது அனைவருக்கும் அணுகலில் இருக்கணும். அணுகல்னால் பெறக்கூடியதாக இருக்கணும். அடுத்து தக்க வைப்பு இருக்கணும், சேர்ந்தவங்களை தக்க வச்சுக்கிறணும். மற்றும் தரமான கற்றல் வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படணும். ஏனோதானோன்னு இந்த கற்றல் அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது. தரமான கற்றல் வாய்ப்புகள் அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்கணும். இதுக்காகத்தான் இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வியினுடைய வரையறை மற்றும் நோக்கங்களை பார்க்குறோம். வரையறை ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் வரையறையை பார்த்துட்டு அதனுடைய நோக்கங்களையும் பார்க்க போகிறோம். யுஇஇ அப்படின்றது என்னன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் தொடக்க கல்வி என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட வயதுக்கு உட்பட்ட, அதாவது 6 முதல் 16 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வியை அணுகக்கூடிய, உள்ளடக்கிய மற்றும் கட்டாயமாக்கும் செயல்முறையை குறிக்கிறது. அதுதான் இந்த யுஇஇன்னு சொல்லக்கூடிய. திரும்ப திரும்ப அதுதான் இருக்கும். அது மனசில் நிறுத்திக்கிறதுக்காகத்தான் திரும்ப அதனுடைய வரையறையை உங்களுக்கு கொடுக்குறோம். பொதுவாக 6 முதல் 14 ஆண்டுகள் அப்படின்னு அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த 14 வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தை கட்டாயம் இந்த ஆரம்ப கல்வியை பெற்றே தீரணும். 14 வயது வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு குழந்தை 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமாக அந்த கல்வியை பெற்றே தீரணுன்றது தான் இதனுடைய குறிக்கோள். அடுத்து பார்த்திங்கன்னா அதன் முதன்மை நோக்கங்களை பார்க்குறோம். அதனுடைய முதன்மை நோக்கங்கள் பிரைமரி எய்ம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனுடைய நோக்கங்கள் என்னன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்கள், எழுத்தறிவின்மையை ஒழித்தல். எழுத்தறிவின்மை இருக்கவே கூடாது. இல்லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிட்ரஸி ரேட்டை கூட்டணும். ஸோ இல்லிட்ரஸி இருக்கக்கூடாது. ஸோ எழுத்தறிவின்மையை ஒழித்தல் மற்றும் அடிப்படை திறன்களை ஊக்குவித்தல். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறன்கள் இருக்கும். அந்த அடிப்படை திறன்கள், அதாவது பொதுவாக எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான திறன்களை ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த முறையானது உருவாக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக, பொருளாதாரம், பாலினம் மற்றும் பிராந்திய வழிகளில் கல்வி ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். அதாவது கல்வியிலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன.
பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைகளுக்கு ஒரு கல்வி, இந்த மாதிரியான கல்வி வழங்கப்படுகிறது. அப்புறம் ஆண்பால் பெண்பால், ஆண்களுக்கு ஒரு கல்வி, பெண்களுக்கு ஒரு கல்வி, இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அல்லது சமூக பொருளாதாரம், சமூகத்தில் பணம் வச்சிருக்கிறவன் படிக்கலாம், பணம் இல்லாதவன் படிக்க முடியாது. இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இல்லாத இந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்காக இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வியானது ஒரு நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு அறிவு மற்றும் திறன்களை வழங்குவதன் மூலம் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல். ஸோ அந்த குழந்தைகளுக்கு அறிவையும் அவர்களுக்கு தேவையான திறன்கள், திறன்கள்னால் இந்த இடத்துல ஸ்கில்ஸ்ன்னு எடுத்துக்கிறணும். அவங்களுக்கு தேவையான திறன்களை வழங்குவதன் மூலமும் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க முடியும்ன்றது ஒரு நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவார்ந்த மற்றும் பங்கேற்பு கொண்ட பிரஜைகளை உருவாக்குவதன் மூலம் ஜனநாயகத்தை பலப்படுத்துதல். அதாவது அறிவை வளர்த்து விட்டுட்டோம்னா அந்த அறிவை கொண்டு பிரஜைகளாக உருவாவாங்க. அதாவது சிட்டிசன்களாக, நம்ம நாட்டினுடைய குடிமகன்களாக, அதுதான் பிரஜைன்னு சொல்லி வார்த்தையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அது குடிமகன்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல குடிமகன்களாக உருவாகுவதற்கு, ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கு, அந்த குழந்தைகளுக்கு அறிவார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு இந்த தொடக்க கல்வி பயன்படுகிறது. அதை ஒரு நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ ஜனநாயகத்தை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம், அந்த நல்ல பிரஜையை உருவாக்கணுன்ற நோக்கம், அதுக்கு தேவையான அறிவை வழங்குவதற்கு தான் இந்த கல்வியானது வழங்கப்படுகிறது. அடுத்த நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, திறமையான மற்றும் கல்வி அறிவு பெற்ற பணியாளர்களின் ஊடாக தேசிய அபிவிருத்தியை ஊக்குவித்தல். அதாவது நேஷனல் லெவலில் இங்கே இருக்கக்கூடியவங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு திறமையான கல்வி அறிவை வழங்கிட்டோம்னா தேசிய அபிவிருத்தியை ஊக்குவித்தல். நேஷனல் லெவலில் அவங்க வளரணும். வெறும் ஒரே ஏரியாவில் மட்டும் வளர்ந்து அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ தேசிய அளவுக்கு அவங்கள வளர்வதற்கு ஊக்குவிக்கணும். அதுக்கு இந்த தொடக்க கல்வி ஒரு நோக்கமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வரலாற்று சூழல் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா தொடக்க கல்விக்கு அரசியலமைப்பு உறுதிப்பாடாக முன்னுரிமை அளித்தது அப்படின்னு ஒரு வரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது சுதந்திர இந்தியாவில் தொடக்க கல்விக்கு அரசியலமைப்பு மூலமாகவே முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு. தனியாக ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்த ஒரு காலத்தில் அரசியல் அமைப்பில் ஒரு முக்கியத்துவத்தோட இந்த கல்வியானது உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ அதற்கு முன்னுரிமை அளித்தது. இந்த இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு சொல்லுதுன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த இந்திய அரசியலமைப்பின் 45வது பிரிவு 1950வது வருஷம் உருவாக்கின அந்த பிரிவின்படி 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு 10 ஆண்டுகளுக்குள் இலவச மற்றும் கட்டாய கல்வியை கட்டாயமாக்கியது. ஸோ அந்த வருஷம் உருவாக்கப்பட்ட அந்த சட்டப்பிரிவில் தான் இதை கொண்டு வந்தாங்க. ஆரம்ப கால முயற்சிகளில் கெர் கமிட்டி 1947வது வருஷம் மற்றும் தேசிய கல்விக் கொள்கை என்பிஇன்னு சொல்லக்கூடியது 1968ஐ ஏற்றுக்கொண்டது. ஸோ அவங்க சொன்ன அந்த விஷயங்களை தேசிய கல்விக் கொள்கை 1968 உருவாக்கப்பட்ட பொழுது அதை ஏற்றுக்கொண்டது. அதைத் தொடர்ந்து என்பிஇ 1986 1968 ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த தேசிய கல்விக் கொள்கை 1986 மற்றும் அதன் செயல் திட்டம் 1992 உருவாக்கப்பட்டது. இது உலகளாவிய அணுகல், அதாவது அனைவருக்கும் அணுகல், அனைவருக்கும் பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பதிவு, அனைவருக்கும் பதிவு மற்றும் தக்க வைப்பு, அனைவரையும் தக்க வைப்பு ஆகியவற்றை வலியுறுத்தியது. ஸோ இந்தந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தின் மூலமாக என்னெல்லாம் வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் அணுகல், அனைவருக்கும் பதிவு, அனைவரையும் தக்க வைப்பு ஆகியவற்றை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது.
ஸோ குழந்தைகளின் உரிமைகளுக்காக ஐநா மாநாட்டை 1992 இந்தியா அங்கீகரித்தது. ஸோ ஐநா மாநாட்டை இந்தியா 1992 இந்த குழந்தைகளின் உரிமைக்காக அவங்கள சொல்லி அங்கீகாரம் கொடுத்தது. ஸோ கட்டாய தொடக்க கல்விக்கான அதன் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தியது. அதாவது இந்தியாவில் 1992 தான் ஐநா மாநாடை வச்சு இந்த தொடக்க கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும்ன்றத உறுதியாக அதுக்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக 1992 தான் இந்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தினாங்க இந்தியாவில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்கை முன்முயற்சிகள் மற்றும் நிகழ்ச்சி திட்டங்கள். அதாவது இந்த யுஇஇனுடைய கொள்கைகள் என்ன, அதனுடைய திட்டங்கள் என்ன, அதைத்தான் நம்ம அந்த தலைப்பில் பார்க்குறோம். யுஇஇயை அடைய பல திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வின்ற இந்த விஷயமானது பல திட்டங்களை உருவாக்குவதன் மூலமாக தான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சில கொள்கைகளை கொண்டு வந்தாங்க. அதில் முதல் இது என்னென்னா, கல்வி உரிமை சட்டம் RTE 2009. அப்பொழுது தான் கல்வி உரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் வந்த பின்னாடி தான் இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக அனைவருக்கும் வழங்கப்பட்டது. ஸோ 6 முதல் 14 வயதுடைய குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை கட்டாயமாக்குகிறது இந்த சட்டம்தான். RTE 2009ன்ற கல்வி உரிமை சட்டம்தான். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மனசில் பதிய வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய SSA 2001 வருஷம் இது உருவாக்கப்பட்டது. சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். உலகளாவிய பதிவு. இந்த இடத்துல உலகளாவியன்ற வார்த்தை அந்த யூனிவர்சலைசேஷன் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய தமிழ் மீனிங்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும்னு எடுத்துக்கோங்க. ஸோ அனைவருக்கும் பதிவு. சேரக்கூடிய எத்தனை பேர் சேர்ந்தாலும் அத்தனை பேருக்கு என்ன கொடுக்கணும்னா அட்மிஷன் கொடுக்கணும், பதிவு. தக்க வைப்பு, சேர்ந்த அத்தனை பேர்த்தையும் தக்க வச்சுக்கிறது. மற்றும் தர மேம்பாடு, தரத்தை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது இந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். அது எதில் கவனம் செலுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிவு, தக்க வைப்பு, தர மேம்பாடு அப்படின்னு சிம்பிளாக மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது எதுக்காகனா, இந்த தொடக்க கல்வியை மேம்படுத்துவதற்காகத்தான். எப்படி மாணவர்கள் மதிய உணவு வழங்கப்படுகிறதுன்னு தெரிஞ்சால் நிறைய பேர் வருகை அதிகரிக்கும். அதனால் தொடக்க கல்வி நிறைய பேருக்கு வழங்க முடியுன்றதை நம்பி தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. வருகை மற்றும் தக்க வைப்பை அதிகரிக்க ஊட்டச்சத்து ஆதரவை வழங்குகிறது. ஊட்டச்சத்தான உணவை வழங்குவதன் மூலமாக ஒவ்வொரு குழந்தைகளும் வருகை அதிகரிக்கும். அதனால் தொடக்க கல்வி நிறைய பேருக்கு போய் சேருன்றதுக்காகத்தான் மதிய உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கை NEP 2020. இப்போ 2020 ஒரு தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. முழுமையான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் சமமான கல்வியை ஆதரிக்கிறது. இது புதுவிதமான ஒரு அணுகுமுறை. ஸோ முழுமையான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் சமமான கல்வியை ஆதரிக்கிறது. 2020 வெளியிடப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கை. இது இந்தியாவில் தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, நிபந்தனைக்கு உட்பட்ட பண பரிமாற்ற திட்டங்கள். சில நேரங்களில் பணப்பரிமாற்ற திட்டங்களும் அடங்கும். அதாவது பள்ளி வருகையை ஊக்குவித்தல் ஆகியவை அடங்கும். சில நிபந்தனைகளுடன் கூடிய பணப்பரிமாற்ற திட்டங்கள், இதை ஸ்காலர்ஷிப்னு கூட எடுத்துக்கிறலாம். அது வழங்குவதன் மூலமாகவும் இந்த பள்ளி வருகையை ஊக்குவித்தல் நடைபெறுகிறது. அதன் மூலமாக இந்த கல்வியானது அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, சவால்கள்.
இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வி வழங்குவதில் உள்ள சவால்கள் என்னன்றதை கட்டாயம் அனைவரும் தெரிஞ்சிருக்கணும். அதில் முதல் சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் இருந்த போதிலும் யுஇஇ பல சவால்களை எதிர்கொள்வதாக சொல்கிறார்கள். என்ன சவால்கள்? முதல்ல பார்த்தீங்கன்னா, உள்கட்டமைப்பு பற்றாக்குறை. பள்ளிக்கூடங்களுடைய அளவு பற்றாக்குறையாக இருக்கிறது. பள்ளிகளின் எண்ணிக்கையும் பற்றாக்குறையாக இருக்குது. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அறைகளும் பற்றாக்குறையாக இருக்கிறது. நிறைய மாணவர்கள் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு தேவையான இடவசதி வழங்க முடியாமல் போயிடுது. அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க முடியாமல் போயிடுது. ஸோ உள்கட்டமைப்பு பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. முதல் சவாலே அதுதான். பல பள்ளிகளில் வகுப்பறைகள், கழிப்பறைகள் மற்றும் கற்பித்தல் உபகரணங்கள் இல்லை. ஸோ எதுவுமே இல்லாமல் பல பள்ளிக்கூடங்கள் இயங்குகின்றன. ஸோ அதை முதல்ல சரிப்படுத்தணும். இது ஒரு மிகப்பெரிய சவால். அடுத்து இந்த தொடக்க கல்வியை வழங்குறதுல அடுத்த முக்கியமான சவால் என்னென்னா, ஆசிரியர் பற்றாக்குறை. குறைந்த ஆசிரியர் மாணவர் விகிதங்கள் மற்றும் போதிய பயிற்சி கற்றல் விளைவுகளை பாதிக்கிறது. அந்த கற்றல் விளைவுகளை பாதிக்குது. எது? குறைந்த ஆசிரியர் இருக்கிறதுனால. அதாவது ஆசிரியர் மாணவர் விகிதங்கள்னு இருக்குது. இத்தனை மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக இருப்பதனால், ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பதனால் போதிய பயிற்சி கற்றல் விளைவுகளை பாதிக்கிறது. அது தேவையான அந்த பயிற்சியானது வழங்கப்படாமலே போய்விடுகிறது. ஒரு குழந்தை பெற வேண்டிய பயிற்சியை வழங்குவதற்கு தேவையான ஆசிரியர்கள் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த திட்டத்திற்கு, இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வி திட்டத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, பொருளாதார தடைகள். இந்த பொருளாதார தடைகள்ன்ற சவால் மிகப்பெரிய சவால். ஒரு பள்ளிக்கூடம் இயங்கணும்னா அதற்கு தேவையான பண வசதி இருக்கணும். ஸோ பொருளாதார தடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வறுமை நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இடைநிற்றல் அல்லது பதிவு செய்யாமல் இருக்க கட்டாயப்படுத்துகிறது. அதாவது பள்ளிக்கூடத்துக்கே வராமையே இருந்துக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைகள் எல்லாரும் வறுமை நிலையில் இருக்கிறதுனால. ஸோ பள்ளிக்கூடத்துக்கு போனால் நம்மளால் வாழ முடியாது, அதனால் வேலைக்கு போயிடுவோன்னு போகிற குழந்தைகள் நிறையா இருக்கிறாங்க. ஸோ இந்த பொருளாதார தடைகள் மிகப்பெரிய தடையாக இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வி முறைக்கு சவாலாக இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, பாலின ஏற்றத்தாழ்வுகள். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், சளைத்தவள், இளைத்தவள், இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுனால ஆணுக்கு ஒரு கல்வி, பெண்ணுக்கு ஒரு கல்வி. ஆண் பிள்ளைன்னா கல்வி படிக்கணும், பெண் பிள்ளைன்னா படிக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதாவது கலாச்சார மற்றும் சமூக தடைகள் பெண்களின் கல்விக்கான அணுகலை கட்டுப்படுத்துகின்றன. ஸோ இது அதிகம் பாதிக்கப்படக்கூடியது யாருன்னா பெண்கள் தான். ஆண்களை கூட படிக்க வச்சிடுறாங்க, பெண்களை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. காரணம் பாலின ஏற்றத்தாழ்வுகள். ஆம்பளை பிள்ளை படிக்கணும், பொம்பளை பிள்ளை படிக்கக்கூடாதுன்ற இன்னும் மனநிலையில் பல ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த பாலின ஏற்றத்தாழ்வுகள் மிகப்பெரிய சவாலாக இந்த தொடக்க கல்விக்கு இருக்கிறது. அடுத்து முக்கியமான ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புவியியல் கட்டுப்பாடுகள். புவியியல்னால் இந்த இடத்துல ஜியாகிரபிக்கல் கட்டுப்பாடுகள். என்ன ஜியாகிரபிக்கல்? ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு விதமான கட்டுப்பாடுகள் இருக்கும். இப்போ ஒரு பகுதிக்கு போகிறோம்னா அந்த பகுதியில் இவங்களாம் படிக்கலாம், இவங்களாம் படிக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க. ஸோ தொலைதூர மற்றும் கிராமப்புறங்களில் பெரும்பாலும் குறைந்த கல்வி வசதிகள் உள்ளன. அதாவது அந்த இடம் பெற்றிருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப தூரம் போய் படிச்சுட்டு வர்றதுக்கான சூழல் இருக்காது. ஸோ புவியியல் என்பது ஒரு காரணியாக அமைகிறது. அவங்க இருக்கக்கூடிய பகுதி நகரத்துக்கு பக்கத்தில் இருந்தால் கல்வி ஈஸியாக கிடச்சிரும். நகரத்திலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு குக்கிராமமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்வி அவ்வளவு எளிதில் கிடைக்காது. ஸோ
புவியியல் கட்டுப்பாடுகள் ரொம்ப பெரிய சவாலாக இந்த கல்விக்கு இருக்குது. அனைவருக்கும் தொடக்க கல்வி UEE என்பது நமது தேசிய குறிக்கோளாக ஏற்கப்பட்டுள்ளது. இக்குறிக்கோளை அடைய ஒன்றிய மாநில அரசுகள் மிகுந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸோ அப்படிப்பட்ட இந்த தொடக்க கல்வியை மத்திய மாநில அரசுகள் ஒன்று சேர்ந்து தான் இதை முன்னேற்றணும் அப்படின்னு சிரத்தை எடுத்து கொண்டுள்ளார்கள். அதில் முக்கியமாக இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 45 படி அரசுனா இந்த இடத்துல 2 அரசுகளுமே சேரும். ஒன்றிய மாநில அரசுகள், அதாவது மத்திய மாநில அரசுகள் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியினை இப்பிரிவு நடைமுறைப்படுத்த 10 ஆண்டு காலத்திற்குள் வழங்க வேண்டும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 அரசுகளும் ஒன்று சேர்ந்து 10 வருஷத்துக்குள்ளே இந்த கல்வியானது அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க இந்த UEEன்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் தொடக்க கல்வி. ஸோ இன்னும் இதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான முறைகளை ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த UEEயில் இருக்கக்கூடிய RMSA, SSA, ரூசான்னு சொல்லக்கூடிய RUSA, இந்த மாதிரியான முறைகளை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த தேர்வில் நீங்களும் பயிற்சி பெற விரும்பினீர்கள் என்றால் நமது நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. உடனடியாக சேர்ந்து பயிற்சியை ஆரம்பிங்க. அடுத்த PGTRBயில் நீங்களும் ஒரு ஆசிரியராக மாறுங்கள். வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.